அதுக்கப்புறம் பாருங்க, இந்த இடத்துட்ட உங்க ப்ளவுஸோட வச்சு இந்த பின் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் ஹிப்பு தெரியாம அழகா சாரி கட்டணும் அப்படிங்கிறது மாதிரி கேட்டிருந்தீங்க. ஹிப்பு தெரியாம இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃபிளீட்டையே கரெக்டா இங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபிளீட்டு போயிருக்குல்ல, இந்த இடத்துட்ட வச்சு உங்களுடைய சேஃப்டி பின் வச்சு இப்படி உல்டாவா லாக் பண்ணி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹிப்பு வந்து தெரியவே தெரியாது, செம்ம நீட்டா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து சாரீ டிராப்பிங் வந்து அதுவும் பட்டு சாரியில எப்படி நார்மலா பண்றது அப்படிங்கறத வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் அதுக்காக எடுத்திருக்கேன் என்னுடைய சாரீ. பாருங்க, கியூட்டான இந்த பிங்க் கலர் அழகான ஒரு சாரீ. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் வந்து எங்க வீட்டுல ஜன்னல்லாம் கிடையாது, ஜன்னல்ல ஃபிளீட் வைக்காம எடுக்காம நார்மலா நம்ம எப்படி ஃபிளீட் பண்றது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால நான் ஜன்னல் எதையுமே லாக் பண்ணல, நார்மலா இந்த நின்ன இடத்துல இருந்தே இந்த சாரீ வந்து எப்படி அழகா வேர் பண்றது அப்படிங்கறத வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா நம்மளுடைய சாரியை வந்து நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய சாரியோட கலர் பார்த்தீங்கன்னா கியூட்டான ஒரு பேபி பிங்க் கலர். ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கியூட்டான ஒரு கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து வேர் பண்ணல, டிஷர்ட் போட்டு தான் நான் உங்களுக்கு இந்த சாரியை வேர் பண்ணி காமிக்க போறேன். நார்மலாக எப்பவும் போல சாரியோட எண்டு பார்ட்டுக்கு வந்துக்கலாம். இந்த இடத்துட்ட நான் எப்பவும் போல ஒரு முடிச்சு வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி முடிச்சு போட்டதுக்கு அப்புறமா இந்த பார்ட்டை என்னுடைய ஹிப்போட இந்த கார்னர் பக்கமா வச்சு இப்படி உள்ள பக்கமா சொருவிக்கிறேன். இதே நீங்க உடம்பு கொஞ்சம் அதிகமா இருக்கிறீங்க, உடம்போட இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிளீட், அதாவது சென்டர் ஃபிளீட் அதிகமா வேணும்னு நினைச்சீங்கன்னா கரெக்டா இந்த இடத்துட்ட வந்து இப்ப சொருகி இருக்க அந்த பார்ட்டை வந்து இங்க சொருகணும். ஓகேங்களா? கொஞ்சம் லீனா ஒட்லியா தான் இருக்கிறீங்க, கொஞ்சம் ஹைட்டாவே இருக்கிறீங்கனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க இந்த இடத்துட்டயே வந்து சொருவிக்கங்க. லாக் பண்ணிட்டு சாரியை வந்து ஒரு ரவுண்ட் வந்து இந்த மாதிரி சுத்திக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி சுத்திட்டு என்னுடைய ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி சாரியோட தளவு கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை வந்து இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி இன்ஸ்கர்ட் வந்து கட்டியிருப்போம்ல, அந்த இன்ஸ்கர்ட்டுக்குள்ள இப்படி சொருகி விட்டுருங்க. சேம் அதே மாதிரி இந்த இடம் வரைக்கும் நம்ம சொருவிட்டு வந்துக்கலாம். வந்ததுக்கு அப்புறமா பேலன்ஸ் இருக்கிற சாரி இருக்கு பாத்தீங்களா, அதோட எண்டு பார்ட்டை இப்படியே பிடிச்சிக்கிட்டே வாங்க. வந்து இப்போ செகண்ட் ரவுண்டு மறுபடியும் இன்னொரு ரவுண்டு சுத்திட்டு கரெக்டா சாரியோட அந்த முந்தி பார்ட் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வந்துருங்க. இங்கே தான் நம்மளுடைய ஜஸ்ட் ப்ளீட் வந்து ஃபுல்லா எடுக்க போறோம். அதுக்கு உண்டான முந்தான பார்ட்டு இந்த இடத்துட்ட இப்போ வந்து உங்களுக்கு எந்த மாதிரி அளவுல வந்து ஃப்ளீட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. குட்டியா எடுக்கிறதா இருந்தாலும் குட்டியா எடுத்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் பெருசாவே வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ்ல வந்து எனக்கு ஏற்ற மாதிரி எடுக்க போறேன். நான் இந்த அளவுக்கு ஃப்ளீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்க போறேன். ஸோ நான் வந்து கையில ஃபோல்டு பண்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆள்காட்டி விரல்லையும் கட்டை விரல்லையும் இந்த மாதிரி லாக் பண்ணி தான் இந்த ஒவ்வொரு ஃப்ளீட்டையுமே நான் எடுத்துட்டு வரேன். அதே மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளீட்டை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துட்ட பாத்தீங்களா எக்ஸ்ட்ரா போச்சு, இதை இப்படி ரிட்டனும் கொண்டு போக முடியாது, இப்படியும் வர முடியாது. இந்த இடத்துட்ட வந்து என்ன பண்ணணும்னா ஃபுல்லா எல்லா ஃபிளீட்டையும் மறுபடியும் அரேஞ்ச் பண்ணக்கூடாது, ரீஅரேஞ்சு. இதுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அப்படி ரெண்டு ஃபிளீட்டை மட்டும் ஓரளவுக்கு பேக் சைடு எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் குட்டியாக்கிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் குட்டியாக்கி சேம் அதே அளவுல மறுபடியும் எடுத்துட்டு போகணும். ஓகேங்களா? இப்போ நான் எடுத்த மாதிரியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இந்த ஃபிளீட் வந்து உட்காந்துரும். ஓகே, ஓரளவுக்கு இப்போ வந்து நான் கரெக்டாக எல்லா ஃபிளீட்டையும் உள்ளேயே அடங்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இந்த என்ன பண்ணணும்னா இந்த கார்னர் பக்கம் எல்லா ஃபிளீட்டுமே ஈவனாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கையிலேயே 1 by 1 அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. சேம் அதே மாதிரி சென்டர்லையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு ஒரு சேஃப்டி பின் வச்சு இந்த இடத்துட்ட நம்ம லாக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் வச்சு இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் லாக் பண்ணுறேன். ஓகேங்களா? லாக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஃபிளீட்டை வந்து நம்மளுடைய ஷோல்டரோட இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம எடுக்க போறோம். ஸோ அதாவது நம்மளுடைய அந்த கணுக்காலுக்கும் முழங்காலுக்கும் சென்டர்ல வந்து இந்த ஃபிளீட்டு கரெக்டாக இந்த லென்த் வர மாதிரி தான் நான் அளவு வைக்க போறேன். ஸோ ஓகேங்களா? நான் எதுக்காக இந்த ஃபிளீட்டை வந்து ஜன்னல் ஓரமோ பீரோல் ஓரமோ எடுக்கணும்னு சொன்னேன்னா நமக்கு ரிஸ்க் வந்து அதிகம் இருக்காது, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். ஆனால் கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாகவே எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா
ஆல்ரெடி ஃப்ளீட் வந்து கரெக்டாக ஈவனாக விழுந்திருக்கும். இதை வந்து 1 by 1 அந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கே பிடிக்கிறதுக்கு இடம் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி கழுத்துலேயே லாக் பண்ணி வச்சுக்கோங்க. லாக் பண்ணி வச்சுக்கிட்டே 1 by 1 அந்த மாதிரி ஃப்ளீட்டை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்துடலாம் குயிக்கா. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம அந்த லென்த் வரைக்குமே எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் வந்து டோர்லேயோ ஜன்னல்லையோ லாக் பண்ணி எடுக்கும்போது நமக்கு இன்னும் குயிக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இப்போ ஓரளவுக்கு எடுத்ததுக்கப்புறமா இதை பேக் சைடு அப்படியே தூக்கி போட்டுருங்க. போட்டுட்டு மறுபடியும் சேம் அதே மாதிரியே உங்களுடைய நெக்லேயே அப்படி லாக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளீட்டை 1 by 1 அந்த மாதிரி நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிடணும். நார்மலாக காட்டன் சாரீ அந்த மாதிரி கட்டுறதோட இந்த மாதிரி பட்டு சாரீ கட்டுறது ரொம்பவே ஈஸி. ஓகேங்களா? அதில் வந்து மடிப்பு நம்ம எந்த மாதிரி எடுக்கிறோமோ அதை அப்படியே நச்சுன்னு விழுவும். ஓகேங்களா? இந்த மாதிரி குயிக்காக நான் வந்து இதை எடுத்துடுறேன். ஓகே, சேம் அதே மாதிரியே பேக் சைடு தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளீட்டையுமே கரெக்டாக அதே அளவில் வருதா அப்படின்னா நல்லா செக் பண்ணிக்கிட்டே எடுங்க. ஸோ பேக் சைடும் அப்படியே லென்த்தை பார்த்துக்கிட்டே எடுங்க. இன்னும் கொஞ்சம் அளவு எடுத்தோம்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துடுறேன். ஓகே, இந்த மாதிரி 1 by 1 நம்ம ஃப்ளீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணியே எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு பேக் சைடு பாருங்கள் உங்களுடைய லென்த் வந்து கரெக்டாக எடுத்திருக்கீங்களான்னு. என்னுடைய லென்த் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக இந்த அளவுக்கு தான் விட்டுருக்கேன். ஓகேங்களா? அந்த அளவுக்கே கரெக்டாக நான் எடுத்துட்டேன். ஸோ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இந்த அளவுக்கு வரைக்கும் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி இந்த இதை வந்து நார்மலாக தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த இடத்த அப்படியே கையை வச்சு இப்படி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா அப்படியே அயன் பண்ண மாதிரி நமக்கு அந்த மடிப்பு மட்டும் கொஞ்சம் தனியாக கிடக்கும். அப்படிங்கிறப்ப அது நீட்டாக ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய ஹைட் வந்து பேக் சைடு ஓகே அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த சேஃப்டி பின்னே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல ஷோல்டரில் பின் பண்ண போகிறோம்ல, இந்த ஃப்ளீட்டை மட்டும் 1 by 1 இந்த மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக ஷோல்டரில் நீங்கள் எந்த இடத்துல பின் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல இந்த நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க மடிப்பை வச்சு நான் பின் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளவுஸில் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிட்டாக கரெக்டாக இருக்கும். நான் டிஷர்ட்டில் பண்ணுறதுலனால கொஞ்சம் லூஸாக தொலைன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆனால் அது நோ ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷோல்டரில் ஒரு பின் பண்ணதுக்கப்புறமா பேக் சைடில் இங்கே ஒரு பின் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் அந்த சாரீ பார்க்குறதுக்கு செம்ம நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் ப்ளவுஸில் எப்போவுமே இந்த இடத்துட்டையும் ஒரு பின் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ அந்த இடத்துட்டையும் ஒரு பின் பண்ணுறேன். ஒரு ஆள் ஹெல்ப் வந்து வச்சுக்கோங்க இங்கே வந்து பின் பண்ணும் போது. இது நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால இந்த இடத்துல பின் பண்ணுறதுக்கு மட்டும் யாரையாச்சும் ஒரு ஹெல்ப்புக்கு மட்டும் கூப்பிட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் கரெக்டாக பின் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி இங்கே வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் பின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ளீட் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம். ஓகேங்களா? இந்த ஃப்ளீட்டை நம்மளுடைய கையிலேயே 1 by 1 அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக அந்த மாதிரி விரித்து கொடுத்துட்டு இந்த ஃப்ளீட்டோட இந்த எண்டு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, தளவு, இதை அப்படியே சுற்றி கொண்டு வாங்க. சுற்றி கொண்டுட்டு வந்து ஃபேனை போட்டு விடு.
ஏதாச்சும் துடைக்கிறதுக்கு துணி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கொண்டாந்து கொடுவேன். கொண்டா. ஓகேவா? ஓகே, ரெக்கார்ட்ல தானே இருக்கு கேமரா. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ளீட்டை அப்படி இழுத்துட்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துட்ட வரும்போது இங்கே இப்படி கீழே பக்கமாக இழுத்து விடுங்க. கீழ் பக்கமாக நல்லா இழுத்து விட்டுட்டு இந்த ஃப்ளீட்டை கரெக்டாக இப்படி கொண்டுட்டு வந்து உங்களுடைய இன்ஸ்கர்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துட்ட வச்சு ஒரு பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும் போது அந்த ஷேப் வந்து நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும். சாரீ கட்டுற அந்த ஸ்ட்ரெச்சர் வந்து அழகாக கிடைக்கும். அதனால இப்படி வச்சு ஒரு பின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பின் பண்ணிக்கணும். இந்த இடத்துல பின் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னு பாருங்க. சேம் இந்த தலவையே பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி நம்ம லாக் பண்ணியிருக்க இந்த பார்ட் வரும். இப்போ வந்து நம்மளுடைய சென்டர் ப்ளீட் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? கரெக்டாக தொப்புளுக்கு ஒரு 1 இன்ச்சு இப்படி தள்ளி இந்த இடத்துல இருந்து ஃப்ளீட்டை வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவோம். கரெக்டாக கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கங்க. அப்போ தான் அந்த சென்டர் ப்ளீட் பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ரொம்பவும் குட்டி குட்டியாக எடுத்தீங்கன்னா அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால ஓரளவுக்கு உங்களுக்கு கைக்கு பிடிக்கிற மாதிரியே எடுத்துக்கங்க. ஓகே, ஓரளவுக்கு நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஃப்ளீட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணிட்டு சேம் இந்த கார்னர் பக்கமும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். பண்ணி முடிச்சுட்டு இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சென்டர் இடத்திட்ட ஒரு சேஃப்டி பின் வச்சு இந்த இந்த ஃப்ளீட் வந்து நகராமல் இருக்கிறதுக்கு இப்படி ஒரு லாக் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் பாருங்க, கரெக்டாக நம்ம ஃப்ளீட் எடுத்துருக்கோம்ல, இந்த ஃப்ளீட்டை வந்து 1 by 1 நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி கரெக்டாக இப்படி அரேஞ்ச் பண்ணிடுங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு சேஃப்டி பின் வச்சு இந்த இடத்துட்டையும் ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. என்னுடைய ஹைட் வந்து கரெக்டாக இருக்கான்னு நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். இப்படி மடங்கி இருந்துச்சுன்னா இப்படி லைட்டாக கொஞ்சம் குமிஞ்சு அந்த மடங்கி இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹைட்டு பாருங்க. உங்களுக்கு நடக்கும் போது காலில் சிக்காமல் இருக்கிற அளவுக்கு கரெக்டாக ஹைட்டை வந்து சூஸ் பண்ணிட்டு இந்த ஃப்ளீட்டை சேம் அதே மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக இந்த இடத்துட்ட வச்சு, ஓகேங்களா? இப்போ நான் வைக்கிறேன்ல, இந்த இடத்துட்ட வச்சு உள் பக்கமாக அப்படியே இந்த இன்ஸ்கர்ட்டோட சேர்த்து இந்த ஃப்ளீட்டை வந்து நம்ம பின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் பிடிச்சிருக்க மாதிரியே கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. ஒரு பெரிய சேஃப்டி பின் எடுத்துட்டு கரெக்டாக இந்த இடத்துட்ட லாக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃப்ளீட் இப்படி தான் இருக்கும். அப்படியே பேலன்ஸ் இருக்கிற இந்த ஃப்ளீட்டையும் உள் பக்கமாகவே செருவிட்டுறலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி உள் பக்கமாகவே செருகுனதுக்கு அப்புறமா இந்த பக்கமாக கை விட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்களா தொலை தொலைன்னு இருக்குல்ல, இதோட எண்டு பார்ட் வந்து கிடைக்கும். அந்த பார்ட் அப்படி கையில் அப்படி இழுத்து இங்கே கொண்டுட்டு வந்து ஒரு சுற்றுனீங்கன்னா இங்கே ஃப்ளீட் வந்து பாருங்கள் அழகாக அரேஞ்ச் ஆகும். இந்த பார்த்தீங்களா இங்கே எடுத்து கொடுப்போம்ல, அது ஆட்டோமேட்டிக்காக அரேஞ்ச் ஆகும். இப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக அப்படி சுற்றி கொடுத்தீங்கன்னாவே போதும். சுற்றிட்டு இங்கே வந்து ஒரு சொருகல் சொருகிட்டு அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கு. சொருகி கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு சேஃப்டி பின் வச்சு அந்த இடத்துல பின் பண்ணிட்டீங்கன்னா அந்த பின் வந்து கலடாமல் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குல்ல, இதை அப்படியே உள்டாவாக அப்படி இழுத்துக்கிட்டு வாங்க. இழுத்துட்டு வந்து கரெக்டாக இந்த இடுப்பு ஓரமாக அப்படியே மடக்கி உள் பக்கமாக அப்படி ஹைட்டை பார்த்துட்டு சொருகிருங்க. ஓகேங்களா? இப்போ ஓரளவுக்கு நம்ம சொருவியாச்சு. சொருகுனதுக்கு அப்புறமா இந்த முந்தி பார்ட் இருக்குல்ல, அதை அப்படி முன்னாடி இழுத்து விட்டுட்டு இந்த ஃப்ளீட்டை 1 by 1 அப்படி கரெக்டாக நான் அரேஞ்ச் பண்ணுறேன் பார்த்தீங்களா,
இந்த மாதிரி உங்களுடைய ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த சைடு இப்படி இழுத்து விட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் 2 பக்கமே. அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த சைடு வந்து நீட்டாக இருக்கணும், எதுவும் அசிங்கமாக தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளீட்டை எடுத்து உங்கள் ப்ளவுஸோட வச்சு இந்த இடத்துல பின் பண்ணிட்டீங்கன்னா சைட்லேருந்து பார்க்கும்போது செம்ம நீட்டாக இருக்கும் சாரீ. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல உங்கள் ப்ளவுஸோட வச்சு இந்த பின் பண்ணதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் ஹிப்பு தெரியாமல் அழகாக சாரீ கட்டணும் அப்படிங்கிறது மாதிரி கேட்டிருந்தீங்க. ஹிப்பு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டையே கரெக்டாக இங்கே பார்த்தீங்களா இந்த ஃப்ளீட்டு போயிருக்குல்ல, இந்த இடத்துட்ட வச்சு உங்களுடைய சேஃப்டி பின் வச்சு இப்படி உல்ட்டாவாக லாக் பண்ணி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹிப்பு வந்து தெரியவே தெரியாது, செம்ம நீட்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் சிஸ்டர் வந்து ஹிப்பு தெரியாமல் சாரீ வந்து வேர் பண்ணணும். ஓகேங்களா? இந்த சாரியை வந்து நான் அப்படியே என்னுடைய ப்ளவுஸில் வந்து இப்போ நான் வேர் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம ப்ளவுஸு போட்டு இந்த சாரீ வந்து வேர் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ பாருங்கள், நம்ம ஃப்ரீ ஃப்ளீட் எடுக்காமலே எவ்வளோ க்யூட்டாக அழகாக அந்த மடிப்பெல்லாம் வந்திருக்குன்னு. நீங்கள் கேட்டிருந்தீங்களா ஹிப்பு தெரியாமல் இந்த சாரீ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக பர்ஃபெக்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி சாரீ கட்டினீங்கன்னா உங்களுக்கு செம்மையே சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் எப்போ அந்த சாரியை மறுபடியும் ரிமூவ் பண்ணுறீங்களோ அது வரைக்குமே சாரீ வந்து சேம் இதே மாதிரி தான் இருக்கும், செம்ம நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்குண்டான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உடனுக்குடன் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.